Hi, this is Dr. Ushanandini, psychiatrist from Tanjavur. ஒரு ஊர்ல முன்னாடி புயல் காத்தே அடிச்சதில்ல, ரொம்ப கொற்ற மழை பெஞ்சதில்ல அப்படின்னா முதல்ல அந்த புயல் வரும்போதோ இல்ல ரொம்ப பெரிய மழை வரும்போதோ அவங்க ரொம்ப சஃபர் ஆவாங்க, அப்படிதானே? ஏன்னா அவங்க புயல் வந்தா என்ன பண்ணணும்னு தெரியாது, எதை பாதுகாக்கணும், எதை ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், என்னெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதனால அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சஃபர் ஆவாங்க. அதுதான் பெரிய நியூஸா வரும், எல்லாரும் அதை பத்தி பேசுவாங்க, ரொம்ப பாதிப்புகள் ஜாஸ்தி இருக்கும். ஆனா ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க புயல் வந்தா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி புயல் எப்பவுமே வர்ற ஏரியாவா இருந்தா அவங்க எப்பவுமே ப்ரிப்பேர்டாவே இருப்பாங்க. ஸோ புயல் வந்தா பரவாயில்ல, ஏன்னா அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், நம்ம எப்படி அதை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்றத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்ணுவாங்க. இப்போ வெதர் ஃபார்காஸ்ட்லாம் வந்துட்டதுனால ஈவன் புது ஏரியாவுக்கு கூட புயல் வந்தா நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ற அளவுக்கு நமக்கு இப்ப இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம மனசுல இருக்க இமோஷன்ஸும். ரொம்ப நம்ம பேஷனேட்டா ஏதோ ஒண்ணு பண்ணும்போது இந்த இமோஷன்ஸ் ஒரு புயல் காத்து மாதிரி அடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு முன்னாடியே ப்ரிப்பேர்டா இருக்கிறது தான் நல்லது. அந்த ப்ரிப்பேர் ஃபார் த ஸ்டார்ம் அப்படின்றது தான் இன்னைக்கு ஸ்டாய்கிசம் பிலாசபி. இதை பத்தி யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ.